இந்த கேக்கு வந்து பர்த்டேக்காக நமக்கு வந்த கேக்கு. நம்ம வந்து 1/2 கேஜி தான் கேட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து 1/2 கேஜிக்கு மேலே 150 கிராம் ஏறி போச்சு. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பேக்கிங் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ஏறி போனதுனால நான் ஒன்றும் குறையாக சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க செஞ்ச குறை என்ன தெரியுமா, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரௌனி செஞ்சு கொடுங்க என் பசங்களுக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து கேக் மாதிரி வேணும், பசங்க வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு கொடுத்தேன். அவங்க ஏகப்பட்ட முன்னாடியெல்லாம் ப்ரௌனி சாப்பிட்ருக்காங்களா சாப்பிட்டது இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க பாருங்கள், ஃபீட்பேக்கு என்கிட்ட கொடுக்க சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாச்சு, ஒரு 2-3 நாளாச்சு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்ன ஏன் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அடித்து கேட்டுருவோம் ஃபோனுன்ட்டு நான் அடித்து கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்த ப்ரௌனி வந்து ஒரே கசப்பாக இருந்தது, நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ப்ரௌனி சாப்பிட்ருக்காங்களா சாப்பிட்டது இல்லையான்னு தெரியல. ஏன் கசக்குது? ப்ரௌனின்னா லைட்டாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். ப்ரௌனி சாப்பிட்டவங்களுக்கு தான் அது தெரியும் சாப்பிட்றது எப்படி இருக்குன்ட்டு. இவங்க சாப்பிட்டதே இல்லை போல இருக்குது. இந்த ப்ரௌனின்னு சொல்லிட்டு பேக்கரியில் வந்து கேக் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அந்த கேக்கை வாங்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. ஆனால் வந்து நம்ம சாக்லேட் டார்க் ப்ரௌனி தான் செஞ்சு கொடுத்தோம். டார்க் ப்ரௌனி லைட்டாக கசக்குமா கசக்காத ஹோம் பேக்கரி வச்சுருக்கேன், நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியலை, ஆனால் நான் செஞ்சது கொஞ்சம் லைட்டாக தான் இதாக தான் இருக்கும். மில்க் சாக்லேட் போட்டால் கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், டார்க் சாக்லேட் போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஒயிட் சாக்லேட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.